திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு பகுதியில் நடைபெற்ற திமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆவடி எம்எல்ஏ நாசர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்திரா காந்தி காமராஜரை எதிர்த்து அரசியல் செய்துவிட்டோம், இவர்கள் எல்லாம் பெரிய ஆளா என விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். சீமான் என்று ஒருத்தர் கத்தி கத்தியே தொண்டை காய்ந்து விட்டார் என்றவர், குங்கும பொட்டாம் சந்தன பொட்டாம் நடுவில் தூங்கு மூஞ்சி பூ வேறு விளங்குமா என விஜய் கட்சி கொடியை விமர்சித்தார். நடிகைகளாக இருந்தால் சீரியல் மசாலா விளம்பரம் போய்விடுவார்கள், நடிகர்களாக இருந்தால் அரசியலுக்கு வருகிறேன், முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என கிளம்புகிறார்கள் எனவும் விமர்சித்திருக்கிறார். நம்ம திருப்பதி இந்திரா காந்தி அவர்களை எழுத்தோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் காமராஜர் எழுத்தோம், தொப்பி அம்சம் போதுல ஓட்டுகிறது சொல்லி இந்தியாவிலே நம்ம எழுத்து உட்காந்துருக்கோம். ஆக அப்படியே போட்டவங்க அரசியல் கொண்டு இன்னைக்கு வந்து சினிமா நடிகை இருந்தா அது என்ன பண்ணுறாங்க, சின்னத்தை டிவி வந்துடலாம், டிவி எடுத்து அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதையும் பண்ணி போச்சுன்னா அது கீழே வந்து மசாலா வந்து இந்த மசாலா அந்த மசாலா துணிகள் பண்ணலாம். அது பொம்பளைக்கு ஒரு விஷயம். நடிகராக இருந்தால் நடிகனாக இருந்தாங்க அவைய போடுறாங்கன்னா நடிகனாக இருந்தால் நல்ல வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து நிறைய இருக்காங்க, 8 அந்த முடிவு இருந்தாங்க அரசியல் வர போகிறேன், முதலமைச்சர் வர போகிறேன். ஆனால் முதலமைச்சர் வந்து சாதாரண விஷயமா எவ்வளவு தியாகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினை தலைமையாக முதலமைச்சராக எவ்வளவு தியாகங்கள் ஒழிஞ்சிருக்குது. அது எனக்கு கருப்பையாக சிவப்பு சொல்ல முடியும். ஆனால் இந்த கேட்டால் ஒன்றும் தெரியல, என்ன குங்குமம் போட்டு கீழே சந்தனம் போட்டு அதில் ஒரு பூ வருது, அந்த பூ ஒரு பூ வச்சு மொத்த கத்தி கத்தியே தொலையாமல் கத்தி கத்தி எல்லா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.